You are listening to Padeepz.com. இப்போ நம்ம ஜீன் தெரப்பி அப்படிங்கிற புது ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம். அட் ப்ரெசண்ட் நம்மள்ட்ட இருக்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை வச்சு இந்த ஹெரிடிட்டரி டிசீசஸ் அதை நம்மளால் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஜீன் தெரப்பிங்கிறது மூலமாக அந்த ஹெரிடிட்டரி டிசீசஸை அந்த பர்டிகுலர் ரேஸ் ஆர் ஜெனரேஷன் ஆர் த ஃபேமிலியிலிருந்து எடுக்க முடியும். அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஜீன் கேன் பி cloned into several thousand copies through genetic engineering. ஸோ ஒரு ஜீனை எடுத்து ஐசோலேட் பண்ணி அதையே thousands ஆஃப் காப்பீஸ் நம்மளால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மகிட்ட காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ் வச்சுருந்தோம்னா ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை தூக்கிட்டு அதுக்கான கரெக்டிவ் ஜீனை போட்டு அந்த ஜீன் டிஃபெக்டிவ் ஜீனால் ஏற்படக்கூடிய டிசீஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும். அப்போ ஜீன் தெரப்பி அப்படின்னா என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன்? ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கரெக்டிவ் ஜீன் இன் பிளேஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஹியூமன் இஸ் கால்டு ஜீன் தெரப்பி. ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை ஒரு கரெக்டிவ் ஜீனால் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் என்னது ஜீன் தெரப்பி. இந்த ஜீன் தெரப்பி ரெண்டு டைப்பாக இருக்குது. சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. இந்த ரெண்டுமே எதுக்கு பயன்படுத்தலாம்னா இன்ஹெரிட்டட் டிசீசஸ், ஹெரிடிட்டரி டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பியும் ஜெர்ம் லைன் செல் ஜீன் தெரப்பியும் பயன்படுத்த முடியும். சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பியில் என்ன பண்ணுறோம்னா, இந்த பேஷண்ட்டோட செல்லை எடுத்து எங்கேருந்து எடுக்கலாம், எந்த பாடி பார்ட்லேருந்து செல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டு, போன் மேரோ, ஸ்கின், பிரெயின் இதிலேருந்து செல்ஸ் ஐசோலேட் பண்ணி எடுத்து தே ஆர் ட்ரீட்டட் த்ரூ ஜெனட்டிக் என்ஜினியரிங் அண்ட் தென் ரீப்ளேஸ் டு த பேஷண்ட். ஒரு பாடி செல்லை எடுத்து அதில் டிஃபெக்டிவ் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டிவ் ஜீனை போட்டு திருப்பி அந்த பேஷண்ட் பாடியிலேயே வச்சிடுறது தான் என்னது சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னா தே ஆர் நான் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், தே ஆர் பாடி செல்ஸ். இந்த சொமேட்டிக் செல்ஸில் பண்ணக்கூடிய ஜீன் தெரப்பி ஆர் ஆல்ட்ரேஷன் இன் த ஜீன் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவலில் மட்டும் அந்த பர்டிகுலர் ஜெனரேஷனில் மட்டும்தான் இருக்கும். இட் வில் நாட் பி இன்ஹெரிட்டட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ சொமேட்டிக் ஜீன் தெரப்பியில் என்ன ட்ராபேக்னு பார்த்தோம்னா, இந்த ஜீன் தெரப்பி அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகாது. அதே சமயத்தில் ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது மூலமாக கூட இந்த டிசீஸ் கரெக்ட் ஆகலாம். அதில் என்ன பண்ணுறோம்னா ரெட்ரோவைரஸஸ் என்னென்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது ஆர்என்ஏ வைரஸை அஸ் அ கேரியர் மாலிகுலாக யூஸ் பண்ணுறோம், அஸ் அ வெக்டார். இந்த ஜீனை கேரி பண்ணக்கூடிய வெக்டாராக ஆர்என்ஏ வைரஸஸ் யூஸ் பண்ணுறோம். அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ இருக்குல்ல, அதை டிஎன்ஏவாக காப்பி பண்ணிக்கிறோம். இந்த வைரஸோட ஆர்என்ஏயை ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்றி காப்பி பண்ணிக்கிறோம். எதுக்கு? டு ப்ரொடியூஸ் எஃபெக்டிவ் வெக்டார்ஸ். என்ன பண்ணணும், இந்த எசென்ஷியல் ஜீன்ஸ் ஆர் ஸ்ப்ளைஸ்ட் அவுட் ஃப்ரம் த வைரஸ். ஜீன் என்ன பண்ணோம், ஸ்ப்ளைஸ் பண்ணுறோம். ஸ்ப்ளைஸிங்னா என்னது? ஒட்ட வைக்கிறது. நமக்கு எது தேவையோ அதை கொண்டு வைரஸ் ஜீனோமோட இணைச்சி விட்றது. என்ன பண்ணுறோம், அந்த ஹார்ம்ஃபுல் ஜீன் வைரஸில் இருக்கும்ல அதை எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், இட் பிகம்ஸ் ஹார்ம்லெஸ் அண்ட் அலோவ் ஸ்பேஸ் ஃபார் தெரப்யூட்டிக் ஜீன் டு பி இன்சர்ட்டட். வைரஸில் அந்த டிசீஸ் காசிங் ஜீனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான ஜீனை அதில் போட்டுட்டு வைரஸையும் ஹார்ம்லெஸ்ஸாக மாற்றிடுறோம், நம்ம ஜீனையும் உள்ளே கொண்டு போய் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் hundreds of millions of copies of the gene are needed for somatic cell gene therapy. ஏன்னா ஒவ்வொரு செல்லையும் இந்த மாற்றத்தை உண்டாக்கணும். ஸோ we need hundreds and millions of copies. எதுக்கு? for somatic cell gene therapy.
இதை நடத்துறதுக்கு the vector also should be multiplied in equal numbers. அந்த வைரஸை மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஜீனும் மல்டிப்ளை ஆகும். ஸோ enormous copies of virus vector are made using helper virus. helper virusஐ பயன்படுத்தி numerous number of copies of a vector virus are made. இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணி வெக்டாரை க்ளோன் பண்ணி அதை ஒரு கேரியரை பயன்படுத்தி சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பிக்கு பயன்படுத்துகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அனிமல்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தி சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் animals so far. So it has to improve. A lot of research need to be done to implement this therapy, somatic cell gene therapy in human beings. So அது ஒன்று ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை எடுத்துகிட்டு கரெக்டிவ் ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுறது சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. இந்த மாதிரி பண்ண கரெக்ஷன் இன்ஹெரிட் ஆகாது. இதை நமக்கு தேவையான டிஎன்ஏ ஜீனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வைரஸை வெக்டாராக பயன்படுத்துகிறோம். அது ரெட்ரோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ். இந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஜீனை எடுத்துட்டு நமக்கு தேவையான தெரப்யூட்டிக் ஜீனை அதுக்குள்ளே போட்டு அதை க்ளோன் பண்ணுறோம். க்ளோன் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இதுதான் சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. இது இது வரைக்கும் அனிமல்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டைப் என்னது? ஜெர்ம் லைன் செல் ஜீன் தெரப்பி. ஜெர்மினல் செல்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், இஃப் யூ மேக் எ சேஞ்ச் இன் த ஜீன் சீக்வன்ஸ், that will be carried on to the next generation too. So genetic defect correct பண்ணிரலாம். that will also be inherited to next generation. இது அனிமல்ஸில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த ரிசர்ச். எப்படின்னா டிஎன்ஏ அந்த எம்ப்ரியோ சிங்கிள் செல்லாக இருக்கும்போதே அதுக்குள்ளே கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணும். மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக எம்ப்ரியோ ஒன் செல் ஸ்டேஜில் இருக்கும்போதே டிஎன்ஏவை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். அப்படி இன்ஜெக்ட் பண்ண டிஎன்ஏ என்ன ஆகும்? இட் வில் கெட் இன்டகிரேட்டட் இன்டு த குரோமோசோம். குரோமோசோமோட போய் ஒட்டிக்கும். அது மாதிரி ஒட்டிக்கிட்ட டிஎன்ஏ என்ன ஆயிரும்? அதோட எக்ஸ்பிரஷனை காட்ட ஆரம்பிச்சோம். தட் இஸ் சம்டைம்ஸ் இட் மே பி synthesis of new protein in animal. ஒரு புது வகையான புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஹியூமன் எம்ப்ரியோஸ்லேயும் இது ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்ஏவை இது மாதிரி சிங்கிள் செல் ஸ்டேஜில் இருக்கும்போது இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைக்ரோ இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை, we can also insert this DNA, therapeutic DNA through retroviral vectors. முன்னால் பார்த்தோம்ல சொமேட்டிக் செல், அது மாதிரி இங்கேயும் ரெட்ரோ வைரஸை யூஸ் பண்ணி ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது ஹியூமன் பீயிங்ஸில் பண்ணுறது பாசிபிள். எப்படின்னா எக்கு, ஸ்பெர்மு, எம்ப்ரியோ இதெல்லாம் சிங்கிள் செல் இருக்கும்போதே கலெக்ட் பண்ணி அதை டீப் ஃப்ரீசிங் லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி டீப் ஃப்ரீசிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனும் நம்ம ஹியூமன் பீயிங்கில் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு பார்த்தோம்ல அது மாதிரி. அப்போ இதோட பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த ஹெரிடிட்டரி டிசீஸை யாருக்குமே இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் இன்னமும் இது ரிசர்ச்சில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்டு மெத்தட். விச் ஒன்? ஜீன் தெரப்பி. ஒன்ஸ் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மெத்தடாக டெவலப் ஆகி வந்துருச்சு அப்படின்னா ஆல் த ஹெரிடிட்டரி டிசீசஸ் ஆஃப் ஹியூமன் கேன் பி completely removed from human population. You are listening to Padeepz.com.